இந்த சமீர் ரிஸ்வி ஒரு குத்துறான்டா. அப்பா பையனுக்கு பேய் கீ புடிச்சிருச்சா? இன்னைக்கு மும்பைய வச்சு செஞ்சிட்டான்டா சாமி. டாஸ ஜெயிச்ச அக்ஷர் பட்டேல் ஃபர்ஸ்ட் பவுலிங் போடுறோன்னு சொன்னாரு. ஓப்பனிங்ல வந்த ரிக்கில்டன் 9 ரன்லால அவுட் ஆக, ரோஹித் சர்மாவும் சூரியகுமார் யாதவும் டீசெண்டா பார்ட்னர்ஷிப் போட்டு ஸ்கோரை பொறுமையா எடுத்துட்டு வந்திருப்பாங்க. அப்பதான் அக்ஷர் பட்டேல் வந்து ரோஹித் சர்மா விக்கெட் எடுத்திருப்பாரு. ஏன்னாதான் ஒரு பக்கம் விக்கெட் போனாலும் சூரியகுமார் யாதவ் மறுபடியும் ஃபார்முக்கு வந்துட்டாருன்னே சொல்லலாம். தலையும் பங்குக்கு ஒரு 50 அடிக்க, நமந்தீரும் கார்பின் மோஷன் ஒரு கேமியோ ஆட, மும்பை 20 ஓவருக்கு 162 ரன் அடிச்சிருப்பாங்க. சரி, பேட்டிங் விளையாடுறதுக்கு பிச்சு ரொம்பவே கஷ்டமா இருக்குன்னு நினைச்சு டெல்லியோட பேட்டிங்க பார்த்தா KL ராகுல் இன்னைக்கு 1 ரன்ல அவுட் ஆயிட்டு போயிட்டாரு. அடுத்து வந்த நிதிஷ் ராணாவும் ரன் அவுட்ல டக் அவுட் ஆக, டெல்லி இன்னைக்கும் இம்பாக்ட் பிளேயரா சமீர் ரிஸ்வியை தான் கொண்டு வந்தாங்க. இந்த பக்கம் பத்தும் நிசங்காவும் அவரோட ஆப்பர்ச்சுனிட்டியை பயன்படுத்தி 43 ரன் அடிச்சிருப்பாரு. அப்பதான் மிச்சல் சாண்டர் வந்து பத்தும் நிசங்கா விக்கெட் எடுத்திருப்பாரு. அதுக்கப்புறம் அந்த சமீர் ரிஸ்விக்கு என்ன ஆச்சுன்னே தெரியல. பயபுள்ள ஏகம் போட்டாலும் பிடின்னு பிடிக்க ஆரம்பிச்சிட்டான். மும்பை பிளேயர்ஸ்க்கெல்லாம் என்ன பண்றதுன்னே தெரியல. இன்னைக்கு எல்லா பேட்ஸ்மேனும் ரன் அடிக்கவே திணறும் போது வெறும் 51 பால்ல 90 ரன் அடிச்சு மேட்ச 1 சைடா எடுத்துட்டு வந்துட்டாரு. என்ன ஒரு வருத்தமா, அன்பார்ச்சுனேட்டா செஞ்சுரி மிஸ் பண்ணிட்டான். அதுக்கப்புறம் டேவிட் மில்லர் மேட்ச பினிஷ் பண்ண, டெல்லி இந்த ரன்னை 18 ஓவருக்குலாம் சேஸ் பண்ணிருப்பாங்க.